பாஜகவுடன் அதிமுக கள்ளக்கூட்டணியில் இருப்பது அம்பலமாகி இருப்பதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விஸ்வ இந்து பரிஷத் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களை அவதூறாக பேசி அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர்குமாரை பணிநீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்தை எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்ததாக குறிப்பிட்டிருக்கும் அவர், அந்த தீர்மானத்தை ஆதரித்து கையெழுத்திட மறுத்து இஸ்லாமிய மக்களுக்கு மீண்டும் அதிமுக துரோகம் செய்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் பாஜகவுடன் கள்ள கூட்டணியை அதிமுக தொடர்வது அம்பலமாகி இருப்பதாகவும் அவர் மேலும் விமர்சித்துள்ளார். சென்னையை அடுத்த செம்பரம்பாக்கம் ஏரியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் பரவலாக மழை பொழிந்து வருகிறது. இதனால் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழும் 24 அடி கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 23.30 அடியை எட்டியுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி 5 கண் மதகுகள் வழியாக 4500 கன அடி உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குன்றத்தூர், காவனூர், சிறுகளத்தூர், சிறுமுடிவாக்கம், திருநீர்மலை, வழுதியம்பேடு உள்ளிட்ட கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஏரியின் நீர்வரத்து மற்றும் நீர் வெளியேற்றம் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் மெயின் அருவியில் பொதுமக்கள் குளிக்கவும் அப்பகுதியில் கடை அமைக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்காசி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இந்நிலையில் குற்றாலம் மெயின் அருவியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மெயின் அருவியை மூடவும் அங்கிருந்த கடைகளை தற்காலிகமாக அகற்றவும் உத்தரவு பிறப்பித்தார். தேனி மாவட்டம் வைகை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஊராட்சி நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் வருசநாடு வனப்பகுதிகளில் தொடர் கனமழை பொழிந்து வருகிறது. இதன் காரணமாக நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கவோ துவைக்கவோ மற்றும் பிற காரணங்களுக்காக ஆற்றில் இறக்கக்கூடாது என ஊராட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கரையோர மக்கள் யாரும் மற்றும் கடமலை கொண்டு ஊருக்குள் வசிக்கும் மக்கள் யாரும் ஆற்று பாலத்தில் நிற்க வேண்டாம் என்றும் மற்றும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ மற்றும் பிற காரணங்களுக்காக செல்லக்கூடாது என. தொடர் மழை காரணமாக தஞ்சை ராத வீதியில் தேங்கியிருக்கும் மழை நீருடன் கழிவுநீர் கலந்துள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பொழிந்து வருகிறது. இதன் காரணமாக தஞ்சை நகர பகுதியான மேல வீதி, தெற்கு வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. முழங்கால் அளவிற்கு தேங்கியிருக்கும் மழை நீரில் கழிவுநீரும் கலந்திருப்பதால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமின்றி நோய் தொற்று ஏற்படும் அபாயச் சூழலும் உருவாகியிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக 500 ஏக்கரில் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3வது நாளாக கனமழை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் வில்லியநல்லூர், தாழஞ்சேரி, தலைஞாயிறு, பன்னீர்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த 500 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. அப்பகுதிகளில் உள்ள வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் விளைநிலங்களில் தண்ணீர் வடிகாமல் தேங்கியிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.
தொடர்ந்து மழை நீடித்தால் 2000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்களும் நீரில் மூழ்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தண்ணீரை வெளியேற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தென்காசியில் 32 ஆண்டுகளுக்கு பின்னர் சிற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் சிற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணைக்கரை தெரு தடுப்பணை மற்றும் தென்காசி ஆயிரப்பேரியை இணைக்கும் பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் அப்படியே செல்கிறது. இதனால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். 32 ஆண்டுகளுக்கு பின்னர் பாலத்தை மூழ்கடித்தபடி செல்லும் தண்ணீரை பொதுமக்கள் செல்ஃபி எடுத்துச் செல்கின்றனர். சென்னையை அடுத்த ஒட்டியம்பாக்கத்தில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த ஒட்டியம்பாக்கத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அமைந்திருக்கின்றன. இந்நிலையில் அப்பகுதிகளில் உள்ள ஏரிகளில் இருந்து வெளியேறும் உபரிநீர் சாய் நகர், டெல்லஸ் காலனி ஆகிய பல்வேறு பகுதிகளில் சூழ்ந்திருக்கிறது. பாதிப்படைந்த குடியிருப்பு வாசிகள் நீரை உடனே அகற்ற வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற பெரும்பாக்கம் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆலங்காயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கொத்தக்கோட்டை ஊராட்சியில் உள்ள எராக்குட்டை ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் அப்படியே வெளியேறி வருகிறது. இந்த நீரால் கொத்தக்கோட்டை, குறும்பத்தெரு, விஜிலாபுரம் ஆகிய கிராமங்களில் உள்ள 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 2000 ரூபாய் நிவாரணம் உடனடியாக வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஃபேங்கல் புயல் மற்றும் கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் குடியிருப்பு மற்றும் விளை நிலங்களை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு சார்பில் 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2000 ரூபாய் நிவாரணம் முழுமையாக சென்றடையவில்லை என்றும் நிவாரணத் தொகையை அதிகப்படுத்த வலியுறுத்தியும் மயிலம் எம்எல்ஏ சிவகுமார் தலைமையில் பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்டவர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சென்ற வாகனங்கள் மாற்று வழிகளில் திருப்பி அனுப்பப்பட்டன. ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் பொது சிவில் சட்டம் போன்றவற்றை நகராட்சி தீர்மானம் போல் பெரும்பான்மை இல்லாமல் மத்திய பாஜக அரசு நிறைவேற்றுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியிருக்கிறார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கும் மக்கள் அனைவரும் கிளர்ந்து எழ வேண்டிய பிரச்சனை என்றும், ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற கடுமையான சட்டங்களை நகராட்சி தீர்மானம் போல் பெரும்பான்மை இல்லாமல் நிறைவேற்றப்படுவதாகவும் அவர் அதிரடியாக குற்றம் சாட்டினார். தமிழக ஆளுநர் RN ரவி மத்திய அரசின் ஏஜென்ட்டாக செயல்படுவதாகவும், இந்தியாவில் மாநில ஆளுநர் என்ற பதவியை ஒழிக்க வேண்டும் என்றும் அவர் கடுமையாக தெரிவித்தார். இது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலே உள்ள மக்கள் கிளர்ந்து எழ வேண்டிய பிரச்சனை. நெருக்கடி நிலையை விட இது மோசமான பிரச்சனை. என்ன திட்டத்தை கொண்டு வந்து நேற்று அறிவித்திருக்கிறார்கள் என்றால், தேர்தல் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே தேர்தல். இது நடைமுறையில் சாத்தியமற்றது மட்டுமல்ல, ஒரு சில நாடுகளில் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அங்கே ஜனநாயகம் கிடையாது. ஒரு கொடிய எண்ணத்தோடு ஒரு இலக்கை அவர் நிர்ணயித்துக் கொண்டு இதை அறிவித்திருக்கிறார் என்று நான் திண்டுக்கல் நீதிமன்றத்துக்கு முன்னால் நின்று இந்திய பிரதமரை குற்றம் சாட்டுகின்றேன். பெரும்பான்மை வேண்டும்.
அதையெல்லாம் தள்ளிவிட்டு சாதாரணமான ஒரு முனிசிபாலிட்டிக்கு போடுகிற ஒரு சட்டத்தை போல அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பையே தகர்த்து அவர்களுடைய வழியிலே, இந்துத்துவ வழியிலே, சனாதன வழியிலே அவர்கள் கொண்டு போவதற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பதனுடைய அடையாளம்தான் இப்பொழுது ஒரே தேர்தல் என்பது. இது எல்லா மக்களையும் பாதிக்கும், எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். மொத்தத்தில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் இதிலே மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாக நேரிடும்.